வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்படியாவது இரட்டை இலையை பயன்படுத்துவதை முடக்க வேண்டும். இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அந்த பதவியிலும் தூக்கி எறியப்பட வேண்டும். மற்றபடி திருத்தப்பட்ட பல சட்டங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஆரம்பத்தில் உள்ள அதிமுகவில் கட்சி சட்டங்கள் அடிப்படையில் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆமா, இதன் அடிப்படையில் இன்னைக்கு அதிமுகவுள்ள ஏகப்பட்ட போராட்டங்கள், குளறுபடிகள். அதில் குறிப்பாக ராம்குமார் ஆதித்யன் அப்படிங்கிற வழக்கறிஞர் ஆல்ரெடி போட்டிருக்காங்க, மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. மீண்டும் கூடுதல் மனு தாக்கல் பண்ண சொல்லி தேர்தல் ஆணையம் முறையிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையிலே சொல்லிட்டார், மீண்டும் எப்படியோ இரட்டை இலை பயன்படுத்த விடக்கூடாது தேர்தல் ஆணையம், அது சட்டப்படி முரணானது. ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுச் செயலாளர், சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கு, உரிமை வழக்கு நிலுவையில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவர் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆடிட்டு உட்கார்ந்துருக்காரு. எந்த வகையும் நியாயம்? ஆமா. ரெண்டாவது ஏகப்பட்ட விதிகளை இவங்களே திருத்திக்கிட்டாங்க, பொதுக்குழு கூட்டி திருத்திக்கிட்டு இவங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால கட்சியின் திருத்தப்படாத கட்சி விதிகளின் அடிப்படையில் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் சொல்லி போட்டு ஏகப்பட்ட விஷயங்கள். இதை வக்கீல் ராம்குமார் ஆதித்யன் மட்டும் கிடையாது, ஓபிஎஸ் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு, கேசி பழனிசாமி தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இதே அடிப்படையில் வழக்கறிஞர் சூரியமூர்த்தியும் தாக்கல் பண்ணியிருக்கிறார். அடுத்தது ஓபிஎஸ் அணியிலிருந்து அதிமுக உரிமை குழுன்னு இப்போ சொன்னா பிரிஞ்சு போனார் பாருங்க, புகழேந்தி, அவரும் தாக்கல் பண்ணிட்டார். இதன் அடிப்படையில் மீண்டும் எங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும், மீண்டும் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டவங்க மீண்டும் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. தாக்கல் பண்ணவே மீண்டும் அதே தான். இதற்கு இடையில இரட்டை இலை சம்பந்தப்பட்ட வகையில யார் முடக்க சொன்னாலும் சரி அந்த வழக்குகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா அதையும் போட்டார். இரட்டை இலை சம்பந்தமாக தொடர்பாக அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு எடப்பாடி தேர்தல் ஆணையத்துல இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணிட்டார். ஆக 2026 தேர்தலுக்குள்ளாக இரட்டை இலை இருக்குமா, பொதுச் செயலாளராக எடப்பாடி நீடிப்பாரா அப்படிங்கிறது மிக ரொம்ப விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருந்துட்டு, பொதுவா பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிக்கிற சமயத்துல அது ஆரம்பம், கடைசி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் கோர்ட்டு கேஸ் நடந்து ஓபிஎஸ் டோட்டலா அதிமுக வேட்டியை கூட பயன்படுத்த முடியாம, கொடியை கூட பயன்படுத்த முடியாம, லெட்டர் பேட கூட பயன்படுத்த முடியாம ஒரு தடை உத்தரவுல இருந்துட்டு இருக்காரு. அவரும் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாரு ஓபிஎஸ், ரெட்டையில எனக்கு தான் சொந்தம், ஒரே வார்த்தை, ரெட்டையில எனக்கு தான் சொந்தம், என்னை நீக்கியது சட்ட விரோதம். மற்றபடி ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இரட்டை இலை சின்னம் எனக்கே சொந்தமானது, எடப்பாடிக்கு எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை. ஏன்னா என் வசம் கட்சி சின்னத்தையும் பொதுச் செயலாளர் பதவியையும் மற்றபடி கட்சியை என்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு போட்டு தேர்தல் ஆணையத்துல இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப விடாப்பிடியான ஒரு விஷயமா தான் இது போயிட்டு இருக்கு. பொதுவா இதன் அடிப்படையில கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள், அதன் அடிப்படையில் தொண்டர்களுடைய மனுகளை எவ்வாறு இருக்கும், அது ஆல்ரெடி கள ஆய்வு கூட்டம் அப்படிங்கிற பேர்ல பார்த்தாச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய சமயத்துல திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மாதிரியா பேசுறாரு, அப்புறம் கேபி முனுசாமி ஒரு மாதிரியா பேசுறாரு. அதுக்குள்ள கீழே கட்சி தொண்டர்களுக்குள்ளே அடிதடி, ஒற்றுமை இல்லை. ஜெயலலிதா இல்லாத ஒரே ஒரு குறை, அவ்வளவுதான். மற்றபடி ஏகப்பட்ட அடிதடி, உள் விவகாரம். அப்புறம் பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி, ஆமா
யாரையும் கூப்பிடாம தானா ஒரு கள ஆய்வு பண்ணிய போட்டாரு. அதிலும் பலவிதமான கேள்விகள். அவர் சொல்லிட்டார், கட்சியை விட்டு நீக்கினதான், யாரையும் நான் மீண்டும் சேர்க்க மாட்டேன். ஆமா, எல்லோருமே 2026 சட்டமன்ற தேர்தல் ஒன்றாக நின்று பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸையும் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்து அவங்க ஜெயிக்கிறாங்க, அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கணும், அவங்கதான் நமக்கு ரோல் மாடல்ங்கிற மாதிரி பேசினார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எடப்பாடி வகையில பிரச்சனை இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. கோர்ட்ல ஏகப்பட்ட கேசஸ், உரிமை வழக்கு, சிவில் வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சமயத்துல 2026 இரட்டை இலை கட்டாயமாக எடப்பாடிக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதன் அடிப்படையில இன்னொரு விஷயம் நான் பார்க்கணும். பாஜக ஒரு பகிச்சுக்கிட்டார், அண்ணாமலையும் பகிச்சாச்சு. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக முடிவெடுக்க போகிறதா, இது மத்திய அரசு தலையிடுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. எப்படி இருந்தாலும் மத்திய அரசு தலையிடாம இருக்காது. அந்த 2026 கான்செப்ட் வரைக்கும் வேண்டுமென்று தள்ளி செல்கிறார்களா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எப்படியா இதை வைத்தாவது எடப்பாடியை மிரட்டி பணிய வைத்து அதிமுகவோட பாஜகவை கூட்டணி சேரட்டும். பட் என்னதான் சேர்ந்தாலுமே இப்போ மிரட்டி எடப்பாடியை பாஜகவோட கூட்டணி சேர்த்துட்டாங்க. மோடி, அமித்ஷாவும் அண்ணாமலையும் சேர்த்துட்டாங்க. பட் தொண்டர் ஓட்டு போடணும்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. என்னதான் நீங்க தலைகள் என்று தண்ணி குடிச்சு பிரச்சாரம் பண்ணாலும் சரி, ஓட்டு விழுந்தாதான் அங்க அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கும், இல்லாவிட்டால் புஸ்வானம் தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பல உண்மைகள் இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. அவன் ஏகப்பட்ட உண்மை, ஆமா, நாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. அதனால எடப்பாடி கையில சில பேர் சொல்லுவாங்க கிராமத்துல, உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கப்பா அப்படிம்பாங்க. அது மாதிரி தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியும் இரட்டை இலையும் கையில புடிச்சுக்கிட்டு என்னைக்கேடா பிச்சுக்கும், என்னைக்கேடா போகும் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா யாரு? எடப்பாடி. இவர் யாரு விடுவதாக இல்லை. ஓபிஎஸ், ராம்குமார் ஆதித்தன், மற்றபடி கேசி பழனிசாமி, புகழேந்தி, சூரியமூர்த்தி எல்லாமே ஆப்போசிட் கம்ப்ளீட். சட்டப்படி அவங்க போராடுறாங்க. இவர் தேர்தல் ஆணையத்தின் ஒரு வெளிப்பாடா இன்னைக்கு வரைக்கும் பொதுச் செயலாளரும் இரட்டை இலை பயன்படுத்தி இவர் கட்சி நடத்தி போயிட்டு இருக்கிறார். இதற்கு இடையில பாஜக தன்னுடைய நிலைப்பாடை காட்டும் வெகு விரைவில் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கட்டாயமா இல்லாவிட்டால் அவங்க இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல். நம்ம இருக்கிறோம் இல்லையா, இப்ப தேர்தல் ஆணையத்துல கைக்குள்ள போட்டு நம்ம வேலையை முடிக்க வேண்டியதான். இல்லாட்டி பாஜக நம்ம அதிமுகவோட கூட்டணி சேர்றோம், என்ன சொல்ற அப்படின்னு எடப்பாடிட்ட பேரம் பேசக்கூடிய ஒரு சூழல். என்னமோங்க, பாஜகவோட தலைமையில 2026 அந்த இது கூட்டணி தேர்தலை சந்திக்குமா, அல்லது அதிமுகவோட பாஜக இணைந்த கூட்டணி தேர்தலை சந்திக்குமா? இதற்கு அண்ணாமலை எந்த வகையில் ஒத்துழைக்க போகின்றார்? இப்பவே அண்ணாமலை எடப்பாடி அன்னையிலேருந்து பிடிக்காது. 2024 அந்த கூட்டணி ஒழிஞ்சிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அண்ணாமலை நிலைப்பாடு கட்டாயமா எடப்பாடிக்கு ஆதரவாக எவ்வாறு இருக்கும்? அப்படியே பாஜகவோட கூட்டணி மோடி, அமித்ஷா எல்லாரும் சேர்ந்து ஒரு நிலைப்பாடை எடுத்தாலுமே கூட அதற்கு அண்ணாமலை எவ்வாறு ஒத்துழைப்பார்? ஒத்துழைக்க விட்டால் தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுவாரா? மாற்றப்பட்டால் ஒழிய கட்டாயமாக எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வலிமையா போயிட்டு. அப்போ அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும், பாஜகவோடு அதிமுக சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதையெல்லாம் சேர்ந்தால் சிறுபான்மை ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிற எடப்பாடியோட கணக்கு அதுவும் போயிட்டு இருக்கு. ஆக மிகப்பெரிய ஒரு குழப்பம் அல்லது திரிசங்கு சொர்க்கத்தில் இந்த பக்கம் மனுக்கள், ஆமா, இரட்டை இலையை முடக்கணும், மற்றபடி பொதுச் செயலாளர் சீட்ல இருந்து அவரை தூக்கணும், ஆமா, சட்டத்திட்டங்களை திருத்தினாங்க அதெல்லாம் உடச்சி எறியணும் அப்படின்னு இந்த பக்கம் மனுக்கள். மற்றபடி இந்த பக்கம் பாஜகவினுடைய குரல் வலை இருக்கும் அளவுக்கு ஒரு பிடி. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தை அண்ணாமலை எதிர்ப்பு, நாம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல பாஜக அவருடைய நிலைமை தரிகடத்தோம் என்ற நிலையில் இருந்தாலுமே கூட எடப்பாடி அதற்கு ஒப்புக்கொண்டாலுமே
தொண்டர்கள் எவ்வாறு ஒப்புக்கொண்டு அதற்கு ஓட்டளிப்பார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்துல இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், ஆமா, அது எவ்வாறு ஒப்புக்கொள்ள போகிறார்கள், ஓட்டளிக்க போகிறார்கள், பாஜக அதிமுக கூட்டணி எவ்வாறு மனதுக்குள் ஏற்றுக்கொண்டு அதை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவார்களா, அல்லது 2024 சுத்தமா வலிச்ச மாதிரி திமுகவுக்கு 40-40, அதே மாதிரி 234க்கு 200 தொகுதி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு வருஷத்துக்கு பின்னாடி 1 இயர், இன்னொரு 1.25 வருஷம் இருக்குது, அப்புறம்தான் தெரியும். பார்ப்போம் என்ன பொசிஷன். ஆனால் ஒன்று மட்டும், ஒரு சட்டப்படியான ஒரு விஷயத்தில் விசாரணை என்று வரக்கூடிய சமயத்துல மீண்டும் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டாச்சு. அப்போ இனிமே இரட்டை இலை சம்பந்தப்பட்ட வகையிலையும், மற்றபடி பொதுச் செயலாளர் சம்பந்தப்பட்ட வகையிலும், திருத்தப்பட்ட சட்டங்கள் வகையிலும், அதையெல்லாம் விட கொடைநாடு அந்த கொலை கொள்ளை வழக்கு வேற எடப்பாடி மேல போயிட்டு இருக்கு. ஆமா, இதையெல்லாம் பாஜக எந்த அளவுக்கு கையில் எடுத்து தன் ராஜ்யத்தை அதிமுகவில் நிலைநாட்ட போகிறதா, இல்ல தமிழகத்தில் நிலைநாட்டி விடுமா அப்படிங்கிறது வரும் காலங்களில் நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.